இயக்குனர்கள், அதுவும் எங்கள் அண்ணன் உதயகுமார் அண்ணன் இருக்கும்போது இந்த கொரோனாலேயே எங்களுடைய சங்கங்களுக்கு பல முன்னிலையில் நின்று நிறைய விஷயத்தை செஞ்சு கொடுத்தவர். உண்மையிலேயே இந்த விழா ரொம்ப சிறப்பான விழா. எல்லா படத்துக்கும் நாங்கள் தேட்டரில் அடைக்கப்பட்டு இடம் இல்லாமல் அப்படியே டைம் அந்த 2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு ஓடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் பேயை தேடி எப்படி படம் ஆரம்பிக்கும் போது தேடிக்கிட்டே இருந்தாப்புலையோ படத்தினுடைய இயக்குனர் தம்பி அன்பு இந்த அழகான இடத்தையும் தேடி இன்றைக்கி ஒரு போஸ்டர் லுக்கு பண்ணுறதுக்கு எல்லாரையும் ரொம்ப இதமாக இந்த காற்றெல்லாம் அடித்து ரொம்ப சந்தோஷமாக எந்த ஏசி எதுவுமே இல்லைனால கூட அதை விட பிரமாதமான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து இந்த விழாவை நடத்துகிறாரு. இந்த படமும் இந்த விழாவில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறதோ அதை காட்டிலும் அருமையான ஹியூமர் காமெடியை ரொம்ப தெளிவாக தம்பி பண்ணுவாப்புல. ஏன்னா ஒவ்வொரு ரொம்ப சீரியஸ் மேட்ரு கூட காமெடியாகவே பேசிட்டு போயிடுவாப்புல. மீட் பண்ணும்போதெல்லாம் எதனா ஒரு சோகம் இருந்தால் கூட தம்பியை பார்க்கும்போது ஒரு புன்னகை வந்துடும். அண்ணே அதை விடுங்கண்ணே அப்படி ஜாலியாக போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு படைப்பாளி. அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளியை அவர் மூலம் நான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரை முதல் முறையாக சந்திக்கிற போது அவருடைய அலுவலகத்தில் பூஜையில் கூப்பிட்டு பேசுகிறாரு. அன்னைக்கு அவர் மூஞ்சிலையும் ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன். இந்த விழாவிலும் நான் சந்தோஷத்தை பார்க்குறேன். ஏன்னா படம் ஆரம்பித்து பாதிலேயே சண்டை போடுற இயக்குனர்கள் தயாரிப்பாளர்களுக்கு மத்தியில் படத்தினுடைய கடைசி வரைக்கும் அந்த சந்தோஷத்தை இயக்குனரிடத்திலும் தயாரிப்பாளரிடத்திலும் பார்ப்பது தமிழ் சினிமாவில் ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். அந்த படைப்புக்கு மிகவும் ஒத்துழைப்பு இன்று வரை எப்பொழுதும் குடைத்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம படத்தினுடைய தயாரிப்பாளர் சுருளி சார் உண்மையிலேயே மனதார எப்போ பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பார். சார் பண்ணிடலாம் சார், பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். கொரோனாவில் வாழறதே கஷ்டம் இருக்கும்போது இந்த கொரோனா காலகட்டத்திலையும் தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தை சீரும் சிறப்போடு நடைபெறுவதற்கு அவருடைய முழு ஒத்துழைப்பு தான் காரணமே. அதே போல் இந்த படம் முடிச்சுட்டு உடனே ரிலீஸ் பண்ணலான்னும் போது 2வது லாக்டவுனில் இந்த மீரா மிதனை தூக்கி ஜெயிலில் அடைச்ச உடனே தம்பி ரொம்ப தெரிச்சு போயிட்டாப்புல. ஆனால் எப்படின்னா என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு, தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமாக வெளியே வந்துடுவாங்க, இருக்கிற வேலையெல்லாம் பாரு, வந்த உடனே அதை எடுத்து ஜாயின் பண்ணிவிடு அப்படின்னும். அந்த மீரா மிதுன் சிறைச்சாலையிலிருந்து வர வேண்டும் என்று ரொம்ப மனசுக்குள்ளே அதற்காக வேண்டியது இந்த படத்தினுடைய இயக்குனர். எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா ஒரு நடிகைன்னு இல்லாமல் இந்த படத்தினுடைய கதாநாயகி என் படத்தில் நடிக்கிறாங்கன்ற அதையும் தாண்டி யாருமே சப்போர்ட் இல்லைன்னும் போது எப்படின்னா அதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்போது, தம்பி என்ன உதவினாலும் பண்ணலாம், நீ கவலைப்படாது, கண்டிப்பாக அவங்க வெளியே வந்துடுவாங்கன்னு சொல்லி அந்த படத்திற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணி ஒவ்வொரு நாளும் இந்த படத்தை எப்படி வெளியே கொண்டு வரலாம், ஒரு சின்ன படத்தை ரொம்ப சின்னதாக ஆரம்பித்த படத்தை இதில் சர்ப்ரைஸான நிறைய விஷயத்தை வச்சுருக்காப்புல. ஒரு பெரிய ஹீரோவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, டைரக்டர் கம் ஹீரோ. இந்த படம் பார்க்கும்போது தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மேடையில் இருக்கிற அத்தனை பெரிய நல்லுள்ளங்களுக்கும் இதை வாழ்த்து வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கும். ஏன்னா சின்ன படத்துக்கு பெரியவங்க யார் கூப்பிட்டாலும் வரதில்லை. சில கடமைகள் இருந்தாலும் தமிழ் சினிமாவை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு பொறுப்புணர்வுகள் இருந்தாலும் அதை அணுகிய உடனே சின்ன படத்துக்கு எல்லா படத்துக்குமே ஃபோன் அடித்து சொன்னாவே உடனடியாக நிற்கக்கூடிய மாஸ்டர் ஜாக்குவார் தங்கம் அவர்களை நாம் உண்மையிலே வாழ்த்த வேண்டும். காரணம் என்னன்னா, அவர் பெரிய படம் சின்ன படம்லாம் கிடையாது, சின்ன ஆளுங்க டக்குன்னு கூப்பிட்டாங்கன்னா உடனே நிற்கிறார். அதுதான் இந்த சினிமாவுக்கு ஒரு வெற்றி பாதையை நோக்கி போகிற ஒரு இயக்குனர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி கணக்காக தான். அவர் எதை பற்றியும் கவலை உடனே வந்துடுவார். நானும் பார்க்குறேன், எந்த சின்ன படத்துலாரும் அவர் கூப்பிட்டாலும் உடனடியாக வந்துடுறாரு. அவருக்கும் இந்த தமிழ் சினிமா நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இயக்குனர் பேரரசர் அவர் ரொம்ப மென்மையானவர். ஆனால் அவரை கூப்பிட்ட உடனே எதுவுமே கேட்கல. அந்த சின்ன படம் சார், ஒரு டிஎப்டி ஸ்டூடெண்ட்டு, நீங்களாம் வரணும் சார் அப்படின்னு, கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. அவர் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டார். ஏன்னா
நீங்கள் யாருமே லேட் ஆயிடுச்சு அவர் வரத்துக்குன்னு சொல்லி எதுவுமே தப்பாக நினைக்காதீங்க. ஊடகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் அவர் இயக்குனர் பணிகளை, சங்கத்தினுடைய பணிகளை முடித்து விட்டு அவர் நேரடியாக இங்கே தான் வர்றார், வீட்டுக்குள்ளே போகாமல். அந்த சிரமம் தான், வேறு எதுவுமே இல்லை. இந்த ஒட்டுமொத்த விழாவுக்கு காரணம் இயக்குனரும் தயாரிப்பாளரும் நாம் அனைவரும் சந்திக்க வச்சிருக்கிறாரு. எப்படி பேயை காணும் இந்த டைட்டிலில் வந்து எங்கே பேய் இருக்குதுன்னு தேடுறோமோ, அதுபோல் நம்ம ஒட்டுமொத்த சேர்ந்து இந்த போஸ்டரை வெளியிட்டிருக்கோம். நீங்கள் நிற்கும் போதே பார்த்துறீங்க, குறைஞ்சி ஒரு 100 பேர் நின்று பேயை தேடிக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பாக தேட்டர்லேயும் அந்த பேயை தேடுறாப்புல இருக்கும். ஏன்னா மீரா மிதன் பேய் போல தான் இருப்பாங்க படத்தில். இங்கே வந்து வாழ்த்த வந்திருக்க அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி, இந்த சிறு படங்களுக்கு ஊக்குப்படுத்துவது இந்த பத்திரிகைத்தினுடைய கடமை. தயவு செஞ்சு ஊடகங்கள் அத்தனை பேரும், நெட்டில் இருக்கவங்க எல்லாரும் தயவு செஞ்சு சின்ன படத்தை ஊக்கப்படுத்துங்க. ஏன்னா ஒரு படைப்பாளி அந்த படத்தின் வழியாகவே அவர் எங்கே இருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சிருது, வெளியே தெரிகிறது அத்தனையுமே இந்த மீடியா மூலம்தான். அந்த சிறு படத்தை ஊக்கப்படுத்துவது உங்களுடைய கடமை. இன்னொன்று, இங்கே கில்டினுடைய சார்பாக நம்மளுடைய ஜாக்வார் மாஸ்டர் இருக்கிறதுனால சிறு படத்துக்கு இப்போ இந்த கொரோனாவில் படம் ரிலீஸ் பண்ணால் போகிறோன்னு எல்லாரும் தவிச்சிட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் இப்போ உடனடியாக கியூப் நிறுவனத்தில் நம்ம 5000 கட்டியது இப்போ 10,000 ஏற்றிட்டாங்க. அது பெரிய தயாரிப்பாளர்களுமா, சார் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், படம் ரிலீஸ் பண்ணால் போகிறோன்னு சொல்லி அவங்க ரெக்வஸ்ட் கொடுத்துட்டாங்க. சின்ன படத்துக்கு நாங்கள் எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு தெரில, எங்களால் 5000 கட்ட முடியல, இப்போ 10,000 ஆக்கிட்டாங்க. 100 தேட்டர் போட்டால் 10 லட்சம் 12 லட்சம் கட்டணும். அதுக்கு முன்னாடி ஒரு 5 லட்சம் 4.5 லட்சத்தில் முடிஞ்சுது. தயவு செஞ்சு உங்களுடைய சங்கத்தின் சார்பாக, ஏன்னா பெரிய படங்கள் எல்லாமே, சின்ன படங்கள் எல்லாமே கில்டின் வழியாக 50-100 படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் ஒரு கோரிக்கையாக இன்று தயாரிப்பாளர்களை, சிறுபட தயாரிப்பாளர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. தயவு செஞ்சு ஒரு கடிதத்தின் வாயிலாக நேரடியாக ஒரு சிறுபடங்கத்தினுடைய தயாரிப்பாளர்களை ஒரு 100 பேரை கூட்டு போய், நீங்கள் சின்ன படத்துக்கு மட்டும், பெரிய படத்துக்கு நீங்கள் 10,000 வாங்க, 12,500 வாங்க, எவ்வளோனா வாங்கிக்கிங்க. இருக்கிற தயாரிப்பாளர்கள் கட்டிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணட்டும். சிறு படத்துக்கு போடுற பணத்துக்கு எந்த ஒரு கேரண்டியும் இல்லை. தயவு செஞ்சு எங்களுடைய சிறு படத்துக்கு நீங்கள் ஒரு குறிக்கோள் எடுத்துக்கொண்டு ஒரு கடமையாக நினச்சி அதை ஒரு கோரிக்கையாக தயவு செஞ்சு கொடுத்தீங்கன்னா, ஒரு 4 மாதம் நம்மளுக்கு ஒரு அவகாசம் கொடுத்தாங்கன்னா கூட இப்போ இருக்கிற ஏப்ரல் வரைக்கும் இந்த சிறு படங்கள் ரிலீஸ் ஆகும். அந்த தயாரிப்பாளர்கள் வாழ்வாரத்துக்கு இது ஒரு பெரிய ஒத்துழைப்பாக இருக்கும் சொல்லி, இந்த பேயை காணும் படத்தை எல்லாரும் சேர்ந்து தேடுவோம், தேட்டரில் போய் தேடுவோம். நன்றி, வணக்கம். ஊடக நண்பர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, அன்பரசன் மிக நீண்ட காலமாக எனக்கு அவரை தெரியும். திரைப்பட கல்லூரியிலே படித்த அவர் முன்பு தொலைக்காட்சியிலே நிகழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கும் போது கூட அன்றிலிருந்து இன்று வரை மிகவும் சிறந்த ஒரு நண்பராக அவர் இருக்கின்றார். பெயருக்கேற்றாற்போல் அவர் அன்பாக எல்லோருடனும் பழகுவதிலே மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடியவர். அதேபோல் திரு சுருளி அவர்கள், தேனி சுருளி அவர்கள் தயாரிப்பாளர். நாம் முதலில் ஆஃபீஸ் பூஜையில் கலந்து கொண்ட போது அவருடைய மாண்பினை பார்த்தோம். அதுபோல இன்று வரை அவர் இயக்குனருடன் இணைந்து இந்த திரைப்படத்தினை மிகவும் சிறப்பாக தயாரித்து முடித்துள்ளார். மேன்மேலும் அவர் பல்வேறு திரைப்படங்களை தயாரித்து இயக்குனர்களுக்கு, புதிய இயக்குனர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நமது நிறுவனத்தின் சார்பாக திரு சுருளி அவர்களுக்கும் திரு அன்பரசன் அவர்களுக்கும் சிறிய மரியாதை செய்கின்றோம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி தோழர்களுக்கும், இன்டர்நெட் இணையவர்களுக்கும், மேடையில் வந்திருக்கும் அத்தனை பெரிய ஜாம்பவான்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்க என் உயிருக்கு நிகரான தமிழ் மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆர்வி உதயகுமார் சார் மிகப்பெரிய ஜாம்பவான். அவர்கிட்டலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறதே ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன்.
அந்த ஜாம்பவான் வாழ்த்துறாரு. நிச்சயமாக அது வந்து நல்ல படமாக இருக்கும், நல்ல வெற்றி படமாக இருக்கும். அவர் வந்தாலே அது வந்து அவர் பண்ண படம்லாம் வெற்றி படம் தான். ஆமாம், என் குரு அவர், எனக்கும் குரு அவர். வாழ்த்துறாரு, ரொம்ப சந்தோஷம். பேரரசு சார் உண்மையிலே அப்போவே புறப்பட்டவர், ஃபங்க்ஷன் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அவர் அங்கேயே இருந்துட்டார். அதுக்கப்புறம் திருப்பி ஃபோன் பண்ணி திருப்பி வராரு. நன்றி சார். ஏன்னா அவர் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் போகணும் வீட்டுக்கு. அப்பவும் வந்து இருக்கார். அந்த அழைப்புக்கு மரியாதை கொடுத்த அந்த அன்பு சகோதரன் மச்சான், அவருக்கு நன்றி. திருமலை சார் வந்து ஆல்ரெடி அழகாக பேசிட்டார், எல்லா விஷயத்துக்கும் சொன்னார். கீப்புக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே வந்து மெயில் போட்டிருக்கோம். அப்புறம் அவர் மேனேஜ்மெண்ட்லேயே கூப்பிட்டு பேசியிருக்கோம், குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம உதயகுமார் சார் இப்போ சொன்னாங்க, எங்கேயுமே வந்து கீப்பு காசு கிடையாது, எந்த நாட்டிலையும் கிடையாது, ஒன்லி இங்கே மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தயாரிப்பாளர்கள் அத்தனை சங்கமும், நம்ம 3 சங்கமும் ஒன்றா இருந்தோம்னா நம்ம இதை எல்லாமே ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது நான் வந்து கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். எல்லாம் ஒன்றா இருப்போம், நம்ம தான் படம் எடுக்கிறோம், நம்ம தான் வைக்கிறோம், நமக்கு எதுக்கு இன்னொருத்தர்கிட்ட போய் கயிறை காலை விழணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ வந்து நம்ம ஒரு ஹீரோ, ஒரு பேர் என்னங்க, சரி ஓகே, கௌசிக் சார் வந்து, கௌசிக் ஹீரோ, அவர் வந்து தம்பி அவங்க அப்பா என்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தாப்புல, ஸ்டன்மேன் அவர். இவர் மிக அற்புதமாக ஸ்டன் பண்ணார். அவர் படம் மிகப்பெரிய வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மாதிரி சுருளி சார் எனக்கு ரொம்ப கால நண்பர். அவர் திருமலை சொன்ன மாதிரி அவர் சிரித்த முகம்தான், எங்கே போனாலும் சரி அவர் சிரித்த முகம்தான் அவரை வந்து அடையாளமாக இருக்கும். நிறையா அவர் வந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். இந்த பேயக்கான மட்டும் இல்லாமல் இன்னும் பல படங்கள் தொடர்ந்து பண்ணுறதுக்கு அடுத்த படத்துக்கும் பூஜை போட்டார். அவருக்கு வாழ்த்துக்கள் சார். உங்கள் சிரிப்பு மாதிரி உங்கள் படமும் வெற்றி பெறணும். அப்புறம் வந்து மேடையில் அன்பு, உண்மையிலே எங்கே இருந்தாருன்னே தெரில, எவ்வளோ நாளும் எல்லாரும் பிடிச்சி போட்டு ஒரு காமெடியாக ஒன்று அடித்து விட்டார். பின்னாடி எது வந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற, சிலது உண்மையாக பொய்யானியமாக கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு எனக்கும் திருமலை சாருக்கும். ஓகே, இது வந்து ஒரு இது கொடுத்துருக்காரு, அவர் 2வது வாட்டி இது பண்ணிட்டார், 3வது வாட்டி இன்னும் வேறு அதிரடியாக இருக்கும். இருந்தாலும் இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி பெறும் கண்டிப்பாக. ஏன்னா நல்ல மனம் கொண்டவர் அவர், எல்லாரையும் சிரித்த, யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற நல்ல மனுஷன். வரேன்னா கூட வரமாட்டார், ஆனால் அதை அப்படியே மேட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த அன்புக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் நிற்கிற எல்லாருக்கும், இங்கே வந்திருக்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணுங்கிறதுல எல்லாரும் ஒரு ஒட்டுமொத்தமாக இருக்கும். ஏன்னா பேயை காணும் அப்படிங்கும்போது இந்த ஒரு டைட்டிலே வந்து நாங்கள் கொடுக்கும்போது சிரிச்சுக்கிட்டு தான் கொடுத்தோம். பேயை காணோன்றாரு, பேய் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சுட்டு தான் கொடுத்தோம். அது நிறைய பேர் இதை வந்து கமெண்டில் போடுறாங்க. நான் ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கும்போது அதுக்கு நிறைய பேர் கமெண்டாக தான் போட்டிருந்தாங்க. ஆக ஏதோ ஒரு வகையில் அந்த படம் கவர் ஆகிடுச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கவர் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த கியூப் மேட்ரு எல்லாம் ஒன்றா சேரணும். அது வந்து ஏன்னா நானும் மெயில் அனுப்பிச்சிருக்கேன், பேசியிருக்கேன். இருந்தாலும் அந்த எல்லாமே ஒன்றா சேர்ந்து எல்லோரும் தயாரிப்பாளர்கள் தான் காசு கொடுக்குறோம், பல கோடி கொடுக்குறோம், பல லட்சம் கோடி கொடுத்துருக்கோம். அந்த பல லட்சம் கோடி நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம என்ன செய்யணும்னு உட்காந்து பேசணும், அவ்வளோதான். உட்காந்து பேசினா ஒரே நிமிஷத்தில், ஒரு நிமிஷத்தில் முடிகிற வேண்டிய விஷயம் நிச்சயமாக அதை முடித்து காமிப்போம். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. சிறுபட தயாரிப்பாளர்கள் காப்பாற்றுவதே நம்ம நோக்கம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கி ஓடிடி தளம் நாங்கள் சொந்தமாக ஆரம்பிக்க போகிறோம். அது மூலிமா உலகம் முழுவதும் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செல்ஃபோன் மூலமாக படம் பார்க்குறதுக்காக கிட்டத்தட்ட 6.25 கோடி பேரை கான்டாக்ட் பண்ணியிருக்கோம், வியாபாரிகள் சங்கம் மூலியமாக. ஏன்னா வியாபாரிகள் சங்கத்தை இது வரைக்கும் சினிமாக்குள்ளே கொண்டே வரல. அதனால் நாங்கள் எல்லோரையும் கான்டாக்ட் பண்ணி அவங்கள பேசி ஒவ்வொரு மளிகை கடையிலையும், வெத்தலைப்பா கடையிலையும், ஹோட்டல்லையும், டீ கடையிலையும் அந்த 20 ரூபாய்க்கு படம் பார்க்கலாம் செல்ஃபோனில் போட்டு. அந்த மாதிரி ஒரு திட்டத்தை அறிவித்து மிக பிரமாண்டமாக போய்கிட்டு இருக்குது. அது வந்து இப்போது முதல்ல அது என்ன அப்படின்னு தெரியாமல் இருந்தவங்க எல்லாம் இப்போ அதை வாங்கணும் அப்படிங்கிற மோடில் எல்லா வியாபாரிகள் சங்கமும் கான்டாக்ட் பண்ணுறாங்க. நிச்சயமாக திரையுலகத்தில் இனிமேல் படம் எடுக்கிறவங்களுக்கு நஷ்டமே வராது. 20 ரூபானாலும் 5 கோடி பேர் இப்போ ஒருத்தர் வாங்கினாங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள். 5 கோடி பேரில் 2 கோடி பேர் வாங்கட்டும், வாங்கினாலும் என்னாகும். அந்த முயற்சி தீவிரமாக இருக்குது. இன்னும் 1 மாதத்துக்குள்ளே அதை நாங்கள் லான்ச் பண்ணுவோம். அது சிறுபட தயாரிப்பால் மிக உயர இடத்துல நிச்சயமாக நிற்கும். எந்த ப்ரொடியூசரும் இது வரைக்கும் பட்ட நஷ்டம்லாம் இனிமேல் படவே மாட்டாங்க, பட விடவும் மாட்டோம்.
அது லட்சியமாக இருக்கும். அது வந்து திருமலை சாருக்கு சொல்லிக்கிறேன், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் போன வாரம் இதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அங்கே ஆரம்பித்து விட்ருக்கோம். இன்னும் 1 மாதத்துக்குள்ளே தமிழ்நாடு முழுவதும் இல்லை, சவுத் இந்தியா ஃபுல்லாக ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லாக ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் 5.25 கோடி பேருக்கு வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க. அதெல்லாம் கணக்கு எடுத்துட்டோம், அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் இனிமேல் படம் எடுக்கிறவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன், உறுதியாக சொல்கிறேன். நிச்சயமாக படம் இந்த நாங்கள் பேய காண முதல்ல வந்து நாங்கள் வந்து இந்த படம் தான் போடுறோம். நம்ம முத போடுற படம்னா இப்போ வருது இல்லையா, வந்துருச்சுல, இப்போ ரிலீஸ் ஆச்சு நம்ம பாதம் பாவா ஆண்டி இண்டியன், அந்த படம் தான் முத நாங்கள் போடுறோம். அதில் அதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு படம் வாங்கியிருக்கோம். அப்படி வாங்கி அந்த படத்தை போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். நிச்சயமாக அந்த தொழில்நுட்பம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இவ்வளோ நேரம் வந்து இந்த படத்தை பற்றி பேசினேன். இப்போ வந்து நம்ம தமிழை பற்றி பேசுகிறேன். ஏன்னா ஆர் உதயகுமாரே சொன்னார், தமிழை கத்தாதீங்க அப்படின்னு சொன்னார்ல, கற்றுங்கன்னு சொன்னார் தெரில, இது ஃபுல்லாக கேட்கணும் அப்படின்னு சொன்னாரான்னு தெரில. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், அம்மா அப்பாவை மதிங்க. வாழ்க்கையில் அம்மா அப்பாவை மதித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கான். அந்த அம்மா அப்பா எப்பவும் மறக்காதீங்க. அதே மாதிரி தாய் தமிழ், அந்த தமிழை எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எல்லா மொழியும் கற்றுக்கலாம். ஆனால் நம்ம தாய்மொழியை உயிராக நினைக்கணும். உயிர் தான் நமக்கு தாய் அப்படின்ற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் தாய்மொழி தான் உயிராக இருக்கும். அந்த தாய் தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். வேணாம் சார்ண்ணே. மாஸ்டர்கிட்ட டைட்டில் கேட்க போகும்போதும் சரி, அதேமாரி இந்த படத்தில் நீங்கள் ஒரு கேரக்டர் நடிக்கணும் மாஸ்டர், என்னைக்குப்பா வரணும், நான் எப்போ கூப்பிட்டனோ அப்போ எல்லாமே நானும் சொல்ல ப்ரொடியூசரோடவும் சேர்ந்து ஒரு தயக்கம் இல்லாமல் உடனே வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் மாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் வா அனுப்பும்பாங்க, வந்துடுறேன்னு சொல்லுவேன். கடைசி வரைக்கும் இல்லை சாரி மாஸ்டர். ஒரு முக்கியமான சீன் மாஸ்டராகவே நடித்து கொடுத்துருக்காங்க. அது சும்மா தான் நான் எழுதினேன். ஆனால் மாஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த இடம் ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு பாதியில் வரும், தொய்வு வருமோன்ற ஒரு இடத்துல அப்படி ஒரு பிரிஸ்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. அது முக்கியமாக ஒன்று. அந்த இடத்துல நான் உட்காந்துருக்கிறேன், கௌஷிக்கு மாஸ்டர் எல்லோரும் தான். மாஸ்டர் வந்து அவர் இளமையாக அவ்வளோ அழகாக அந்த ஃப்ரேமில் அது கேட்டுட்டு இருந்தாப்புல, உங்கள் கேமராமேன் காரணமாக இல்லை மேக்கப் மேன் காரணமானு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் மாஸ்டரோட அந்த இப்போ வரைக்கும் அவர் செய்கிற அந்த எக்ஸசைஸு, அந்த பயிற்சி, இன்னும் அதுதான் முக்கியமாக காரணம் மாஸ்டர். நன்றி மாஸ்டர், தேங்க்யூ. வணக்கம். இந்த படம் ஃபஸ்ட்டு நடிச்சிருக்கேன். எல்லா டைரக்டரோட ஆதரவுலாம் தான். மீராமுத்தே காட்டில் கண்ணில். நன்றி, வணக்கம். வருகை புரிந்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும், ஊடகத்துறையினர்களுக்கும், நமது பத்திரிகையாளர்களுக்கும், இவ்வளோ பத்திரிகையாளர்கள் வந்திருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. படத்துக்கு நல்ல ஒரு கமெண்டை போட்டு நல்லா கலக்கி கொடுங்க. எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் தான் தூக்கி விடணும் அவங்களுக்கு. இந்த தருணத்தில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்து நம்ம அன்பு ப்ரொடியூசர் சுருளிராஜ் சார் அவர்களுக்கும், தம்பி இளம் டைரக்டர் அம்பரஸ் அவர்களுக்கும், எங்களுடைய சேலமரா நிறுவனத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும், நானும் ஒரு நடிகர், ஒரு ப்ரொடியூசர், 8 படம் நடிச்சிட்ருக்கிறேன். வந்துடும் 8 படம் என்ன படம்னு கேட்பீங்க, நிறைய ஆசைப்படுவீங்கன்னா தமிழ்ச்செல்வம் 8 படம் நடிக்கிறாரான்னு. சார் கூட நடித்தேன். எனக்கு பெரும் பாக்கியம் அது. நானும் அம்மா உணவகம் நடித்தோம், டைரக்டர் நானும். ரொம்ப அவருடைய பாராட்டு எனக்கு கிடைச்சது, சாருடைய பாராட்டு. என்ன உடம்பெல்லாம் நடிப்பு அப்படி கொட்டி வச்சுருக்கிறனாரு. நடிக்கும் போது என்னை அறிமுகப்படுத்தி இயக்குனர் ரம்யா பாரதிராஜா என் குருநாதர் அவர்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது, இவ்வளோ நடிப்பு உனக்கு தெரியுதா, இவ்வளோ உச்சரிப்பு இருக்கா, இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு அவர் தான் அறிமுகப்படுத்துகிறாரு. அவர் படத்துலேயும் 3 படம் நடித்து இன்னும் வெளியே வராமல் இருக்குது. செல்லாகாசு, செலீனா, ஓம் சரியாக போகல. அதுக்கப்புறம் இப்போ சாமானியர்களில் ராஜ்கிரியன் சார்பில் வெங்கட் டைரக்டரில் நடிச்சிருக்கேன். கைலாசா பிரிவிசா நடிச்சிட்டு இருக்கேன். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கேரக்டர், நானும் எடப்பாடி. என் ஊர் அழைச்சமலை எடப்பாடியில். அது சாரே, எடப்பாடி சாரே 4 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு பேசினார், இப்படிலாம் நடிச்சிட்டு இருக்கிறியா வேண்டு. இந்த மாதிரி எனக்கும் திரைத்துறையில் என்ன இன்னொரு பாக்கியம், எங்களுடைய பேரர் சார் என்னை இயக்கியிருக்கிறாரு கடவுள் 2ல். என்ன மறக்க முடியாது. அவர் டைரக்டர், நான் நடிக்கிறேன். அந்த கதாபிரகாரம் அந்த கதாபாத்திரத்தை அவர்கிட்ட நடித்தேன். உதயகுமார் சார் கூட நடிச்சிருக்கேன். ஊடகத்துறை தெரிஞ்ச அளவுக்கு எல்லோரும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். எப்படியோ நம்ம பிரியாணி ஃபேமஸ் ஆகுது, அவ்வளோதான். ஆமாம், எவ்வளோ ஒரு கஷ்டமான நேரத்தில் மிக துணிந்து புதிய கலைஞர்களுக்கு, ஒரு திரைப்படத்துறை கலைஞனுக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த ப்ரொடியூசரை
நம்மளாம் மனதார பாராட்டணும் அவங்க குடும்பத்தினர்களுக்கு. நானும் தேனி வந்திருக்கேன், ரத்னகுமார் சார் விட்டுக்கிறேன், என் படத்துடைய சேமிப்பாளர் இளையராஜா சார். ஆனால் தெரியாது எனக்கு பனையூர் தான் பக்கத்துலன்னு, இல்லைன்னா எப்போ வந்திருப்பேன். மற்றும் அனைத்து கலைஞர்களுக்கும், அதை விட நம்ம புரட்சி தமிழன் ஜாக்குவார் தங்க சார், அவரை சொன்னாங்க திரைப்படத்துறைக்கு மட்டும்தான் போராட்டம் நடத்துவார்னு. நான் பர்சனலாக அவரை அறிஞ்சிருக்கிறேன். யாருக்கு எந்த மண்ணில் எந்த மூலையில் எவனுக்கு பிரச்சனைனாலும் பாகுபாடு பார்க்காம செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மனிதன் நம்ம ஜாக்குவார் தங்க சார் அவர்கள். ஆமாம், அவர் மாதிரிலாம் நான் பார்ப்பேன். அந்த நைட்டில் போயிட்டு எவ்வளோ தான் எனக்கு வேலை பண்ணி ஒரு 23 கடை சென்னையில் நம்ம பிரான்ச் உங்களுக்கு தெரியும் நடக்குது. ஜெயச்சந்திரா, பாடி, சரவணா, இதெல்லாம் இப்போ கேன்டீனு, போத்தீஸு, சேலத்தில் 5 பிரான்ச்சு. இந்த கலைப்புகள்லாம் என்னை ஆற்றுவது உங்கள் வீரத்தமிழ் பேச்சு, உங்கள் உற்சாகம். எனக்கு நல்ல நம்ம தமிழ் மேலே யாராவது தமிழை பற்றி பேசிட்டா அப்படியே அடிமையாகிடுவேன். சின்ன வயசுலேயே என் பேர் செல்வராஜ், தமிழ்ச்செல்வன்னு வச்சேன். என் பையனுக்கு தமிழரசுன்னு பேர் வச்சேன், என் பொண்ணுக்கு தமிழ்ச்செல்வின்னு பேர் வச்சேன், என் பேத்திக்கு இப்போ தமிழ் ஸ்ரீன்னு பேர் வச்சுருக்கிறேன். என் மொழிக்கும் என் மண்ணுக்கும் மறக்கக்கூடாது. என் தாய் தந்தால் கூட என்னை பெற்றார்கள். இந்த மண்ணு தான் நமக்கு ஊட்டி வளர்க்குது. இதில் விளையாடுறத தான் நம்மெல்லாம் சாப்பிட்டு வாழ்கிறோம். அந்த மண்ணுக்கு உயிராக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். எனக்கு உண்மை தவிர எதுவுமே பேச தெரியாது. மனசில் இருக்கிறத அப்படியே கொட்டிடுவேன். அதுபோல் நீங்களும் நல்லா யதார்த்தமாக இருங்க, அன்பாக இருங்க. எல்லோரும் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிற இந்த கொரோனா நேரத்தில் எவ்வளோ பேருக்கு நம்ம உதவி இருப்போம். நமக்கு திருப்பி உதவ முடியாதவர்கள் கூட மன்னித்து, அனைவருக்கான வாழ்க்கையும் இந்த வாழ்க்கை நமக்கு பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் நம்ம நெஞ்சில் வச்சு வாழ்வோம், சுமப்போம். ஏன்னா இருக்கிறவங்க இப்போ கொடுக்கறதுக்கு பயப்படுவான், ஆனால் இல்லாதவங்க கூட கொடுக்க நினைக்கிறான். என்ன காரணம்? இது போனாலும் சம்பாரிச்சிக்கலாம்னு நினைக்கிறது அவனுடைய மனசு. எவ்வளோ இருந்தாலும் கொடுக்க முடியலன்னா அவனுடைய மனசு, அவ்வளோதான். அவனுடைய இயலாமை அது யாருக்கு என்ன பண்ண முடியும்? இல்லைன்னாலும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம என்றைக்குமே பெரிய ஆளுங்க தான். இதில் எவனும் ஒன்றும் எந்த தாழ்ந்தவங்களாம் கிடையாதுங்க. எனக்கு கூட என்ன ஹோட்டல் கிளீனராக வந்தேன், சப்ளையர் ஆனால் 10 ரூபா சேர்த்து ஒரு தள்ளுவண்டி போட்ட இவ்வளோ பெரிய வாழ்க்கைக்கு வரும்னு நினச்சேன்னா, எங்கள் அண்ணன் உதயகுமாரன்னு வாழ்த்துவார்னு நினச்சேன்னா, எப்படியா மட்டும் ஜாமான் கிழக்கு வாசல், பொண்ணுமணி, சின்ன கவுண்டரு நினச்சி பார்க்க முடியுமா? 175 நாள் ஓடின திரைப்படங்கள்லாம் என்னை மனதார வாழ்த்துவார், கைப்பிடிச்சி தம்பின்னு அழைப்பார். இந்த வாழ்த்துக்கள்லாம் இயக்குனர் இளையராஜா சார், வைரமுத்து சார். இன்னொரு விஷயம், கிட்டத்தட்ட 30 ஆண்டுக்கு பிறகு என் படத்தில் தான் இளையராஜா சார், வைரமுத்து சார், பாரதிராஜா சார்லாம் இணைந்திருக்கிறாங்க. கவிஞர் வைரமுத்து கதைவசனம், இளையராஜா இசை, இயக்குனர் எம்ஏ அவர்கள் நடித்திருக்கிறாங்க. பெரிய ஒரு வேலுபிரபாகரன் டைரக்ஷனில் நம்ம படம். சத்யராஜ் சார், சீமா சார், எனக்கு ஒரு 7-8 கேரக்டர், பெரிய நடிகனா நான். மத்திய மந்திரி, சாமியார், எனக்கு 3 சாங்கு படத்தில் இப்படிலாம் கிடைச்சிருக்குது. சினிமாக்காக நான் ஒரு தோப்புக்கரணம் போட்டது கூட கிடையாது. நம்ம எந்த விஷயத்துக்காக உண்மையாக வாழ்கிறோமோ அதை நம்மளை நேசிக்கலாம், அது நம்மளை நேசிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த உண்மை என்னை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்தியிருக்குது, அந்த எளிமை கொண்டு வந்து நிறுத்தியிருக்குது. அதில் எந்த வகையிலையும் நான் மாறுபட போகிறதில்ல. உங்கள் வாழ்த்துகளோடு, உங்கள் ஆசீர்வாதத்தோடு என் நிர்வாகம் தான் எனக்கு மிக முக்கியம். என்னை வாழ வைத்தது இந்த சென்னை மக்கள், தமிழக மக்கள். அந்த தமிழக மக்களுக்கும் உங்களுக்கும் எனக்கு வாய்ப்பளித்த மறுபடியும் அம்பரசு, அவர் கூட சேர்ந்து வந்த அந்த கலைஞருக்கு என்னை சந்தித்த அந்த மரியாதை மறக்க முடியாதது. அதனால தான் இன்றைக்கி எனக்கு சபரிமலை, எனக்கு ஐயப்பன் பூஜை என் ஆடிட்டர் வீட்டில் இருந்தாலும் நான் அதை விட இது முக்கியம்னு நினச்சி வந்தேன். பூஜையை நாளை கூட வச்சுக்கலாம், தெய்வம் கோச்சிக்காது, தெய்வம் மன்னிக்கணும் நம்மளையெல்லாம். ஆமாம், இதுதான் எனக்கு முக்கியம். காலில் ஏன் செப்பு போட்டுன்னா பீங்காங்குத்திருச்சு, உடல் வெயிட்டு வாக்கிங் அப்படி போகும்போது, அதனால் செப்பல் போட்டேன், வலி தாங்க முடியல. அதனால் மாலை போட்டிருக்க வாசி அந்த செப்பல் போட்டிருக்கேன். எனக்கு வாய்ப்பளித்த நன்றி. என் செயலாளர் சார்பாகவும் எல்லாருடைய வாழ்த்துகளோட நம்ம ஜாகர் சங்க சார், பேரர் சார் வாழ்த்துக்கள், நம்மளுடைய உதயகுமாரன் வாழ்த்துக்கள் எல்லாம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் போது இந்த படம் இப்போவே ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். பேதான் காணமே தவிர நல்ல ஒரு ப்ரொடியூசரை கண்டுபிடிச்சிருக்கிறோம், நல்ல ஒரு டைரக்டரை கண்டுபிடிச்சிருக்குது சினிமா. வாழ்த்துக்கள் சேலம் மராயன் சார்பாக, என் சார்பாகவும், அன்பு தொழிலாளர் சார்பாகவும் இந்த மாலை நேரத்திலே நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தயாரிப்பாளர்கள் மரியாதை செலுத்துகிறார். பேய காணும் படத்தின் கதாநாயகன் திரு கௌஷிக் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார் தமிழ்ச்செல்வன் அவர்கள். அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார். இயக்குனர் பேரரசு அவர்களுக்கும். என்னை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்த சிறப்பு அழைப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் எவ்வளோ பெரிய கேமராவில் நடித்தாலும் அதை ப்ரமோஷன் பண்ணுறது இந்த கேமரா தான். நீங்கள் இல்லைன்னா இந்த படம் வெளியே கொண்டு போக முடியாது. அதனால் நீங்கள் இந்த படத்தை
எந்தளவுக்கு ப்ரமோட் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் புதிய இயக்குனர், புதிய தயாரிப்பாளர், புதிய நடிகர்கள் எல்லாரும் வெளியே வர முடியும். அதனால் தயவு செஞ்சு நல்ல படத்துக்கு ஆதரவு கொடுத்து ப்ரமோட் பண்ணுங்கள். நன்றி. ஏன்னா ரொம்ப பேசாதேன்ட்டாங்க. ஆல்ரெடி அவங்க பேசியே வைரல் ஆக்கி விட்டாங்க. எனக்கும் மீரா மித்ரனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும்தான் பார்த்தேன். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக கேட்டேன், ஏம்மா இங்கே சிகரெட் பிடிக்கிறேன்னு. இதை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போட்டு விட்டு போகிறோம் வரவெல்லாம் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஏன் உனக்கு அந்த சண்டியம் என்னமோ நான் அதுவும் கல்யாணம் பண்ணி 15-20 வருஷம் இதை குடும்பம் நடத்துகிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் வீட்டில் உனக்கு ஏன்டா இந்த வேலை? ஏம்மா நீ வேறு சும்மா இருமா, நான் ஏதோ நடிக்க போனேன், வாயை வச்சுட்டு சும்மா வரதாண்டா. ஏம்மா நான் ஒன்றுமே கேட்கலம்மா, இவங்க வீடியோ எடுப்பாங்கன்னே தெரியாது, இது ஒரு செட்டிங் அப்படின்னாங்க. அது மாதிரி இங்கே ஏதாவது ஒன்று கலப்பி விடுவாங்களான்னு தெரில. நானே வந்த உடனே அழுதுலான்னு நினச்சேன், இது வைரல் ஆகட்டும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இப்படின்னு போட்டால் அதாவது போட்டு விட்ருவாங்க. இது ஏதாவது செட் பண்ணி வைப்பார். நம்ம டேரக்டர் எல்லாமே புதுமை புதுமைன்ட்டு இருக்கிறவனு குழப்பி விட்டுனுக்காரு. உண்மையிலே நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் என்ன நடக்கும்னே தெரியாது. பேயை காணோன்ட்டு என்னென்ன காணாமல் போகுதுன்னே தெரில. முதல்ல எங்களை அன்கான்ஷியஸ் ஆக்கிடுவார். போன உடனே எவனுமே அங்கே கான்ஷியஸாகவே இல்லை, ஒரு மாதிரி அன்கான்ஷியஸில் இருப்போம். இந்த ஆப்ரேஷன் தேட்டரில் மயக்க மாத்திரை கொடுத்து எப்படி கூட்டின்னு போவாங்களோ அது மாதிரி தான் எங்களை ஷூட்டிங் ஸ்பாட் போகிற வரைக்கும் தெளிவாக இருப்பேன். அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார், இங்கே உட்காருங்க. எதுக்கு உட்காரோன்னு தெரியாது, எப்போ கூப்பிடுவாருன்னு தெரியாது. எனக்கு என்ன கேரக்டர்னு கேட்டப்போ அப்போ தெளிவாக சொன்னார். இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னாரு. நான் சொன்னேன், படம் எடுக்கிறதே கஷ்டம், சிலரை வச்சு படம் எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னு. சிலர் வச்சுன்றது நீங்கள் யாரும் இதை வேற கோத்து விட்றாதீங்க, என்னை வச்சு எடுக்கிறது கஷ்டம்னு. ஏன்னா எனக்கு என்னுடைய கால் ஷீட், அதாவது நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, ஜஸ்ட்டு கேட்பார் இத்தனை டேட் அப்படின்னா இல்லைன்னுவேன். இல்லைன்னு சும்மா சொல்ல மாட்டேங்க. உண்மையிலே என்னென்னா நான் 4 ஜோனரில் இருக்கேன். டிவி, மூவி, யூடியூப்பு, ஈவெண்ட்டு 4 ஏதாவது ஒரு டேட்டு கிடச்சிரும். இவங்க தேடி பிடிச்சி, அண்ணே இத்தனை தேதி இருக்கான்னு பார்க்குறேண்ணே. இவர் மனசுக்குள்ளே திட்டிருப்பார், நேரில் நீங்கள் வந்தால் நல்லா இருக்குண்ணே, அது நீங்கள் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்படியே ஒவ்வொரு சீனாக கூட்டின்னு போயிட்டு உட்கார வச்சு எங்களை ஒரு ஹிப்னாட்டிசம் பண்ணி தான் இந்த படமே எடுத்தார். அதில் மயங்காத ஒரே ஆள் அவங்க தான் இவர் ஏதோ ஹிப்னாட்டிசம் பண்ணிட்டாங்கன்னு இப்போ கூட போட்டு காமிச்சாங்க. எனக்கு புரியல என்ன ஹிப்னாட்டிசம் பண்ணாங்கன்னு தெரில. எங்கள் எல்லா நடிகரையும் ஹிப்னாட்டிசம் பண்ணி தெளிவாக படத்தை மட்டும் முடிச்சிட்டாரு. அது ரொம்ப தெளிவாக இருந்தார். அதே மாதிரி தயாரிப்பாளர் எப்பயுமே யார் எவ்வளோ கோபமாக கூட வந்துக்க, சார் தண்ணி வரல வரும் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். அதுலேயும் எனக்கு தண்ணி தாக்கம் இருக்காது, எப்பயுமே சிரிச்சிட்டு இருப்பார். அது அந்த சிரிச்ச முகம் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. உண்மையிலே சொல்லப்போனால் சிரிச்சே மறந்துட்டோம். மனிதனுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா 6ஆம் அறிவு. சிரிக்க தெரிஞ்சது மனுஷனுக்கு மட்டும்வாங்க. இன்றைக்கி அதையே மறந்துட்டுருக்கோம். குழந்தைங்க முதற்கொண்டு படி 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 படி, வாழ்க்கையில் நல்லா நிற்கணும், இன்றைக்கி நல்லா படி. வேலைக்கு போகணுமா, படிச்சுட்டியா வேலைக்கு போ, அப்போ தான் வாழ்க்கையில் நல்லா இருப்பேன்னு சிரிக்க மட்டும்தான் மறந்துட்டோம். அந்த சிரிப்பை முழுமையாக இந்த படம் தரும்ன்ற பெரிய நம்பிக்கையோடு தேட்டருக்கு வாங்க, நிச்சயமாக சிரிப்பீங்க. நன்றி. 2 நிமிஷம் பேச சொன்னாங்க, ஜாஸ்தி பேச பின்னாடி போய் திட்டுவாங்க, நான் தனியாக வாங்கிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. எங்கள் அன்பு தயாரிப்பாளர் சுருளி அவர்களுக்கும் அவர்களின் மிஸ்ஸஸ் அன்பு தங்கச்சி அவர்களும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். தயாரிப்பாளர் குடும்பத்திற்கும் இயக்குனருக்கும் மரியாதை செய்த மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த படம் முழுசாக முடிஞ்சதுக்கு முக்கிய காரணம் என்னோட அம்மா. நன்றி அம்மா, தேங்க்ஸ் அம்மா. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா பிரதர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டாக பார்க்குறதே வந்து புதுசான ஒரு விஷயமாக தான் நான் நினைக்கிறேன். எங்கள் டைரக்டர் கோதண்டன் அண்ணன் சொன்ன மாதிரி அது எல்லாமே உண்மை தான். அந்த மாதிரி தான் யோசிப்பார், அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. 2 பேருக்கு மட்டும் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஒன்று வந்து எங்களோட ப்ரொடியூசர் சுருளிவேல் சார், அந்த சிரிப்பு அது உண்மை தான். அது முதல் நாள் பார்த்து அப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கார். நீங்கள் எப்போவுமே அதே மாதிரி இருக்கணும் சார். நீங்கள் இன்னும் நிறைய படம் பண்ணணும். இந்த படம் உங்களுக்கு நல்ல படமாகவும் வெற்றி படமாகவும் நல்ல லாபத்தையும் கொடுக்கணும் சார். அப்புறம் டைரக்டர் வெற்றியை நோக்கி ரொம்ப வெறித்தனமாக ஓடிட்டுருக்கிற ஒரு ஆள். அந்த இது எனக்கும் இருக்கிறதுனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் அவர் பண்ணுறதெல்லாம் புதுசாக இருக்கும். இப்போ கூட பார்த்தேன், இது நீங்கள் மட்டும் புதுசாக பார்க்கல, நானும் அது புதுசாக தான் பார்க்குறேன். அந்த சிம்பு கல்யாணம் அதெல்லாம் என்னன்னே தெரில. அப்போ
எதுக்கு சொன்னாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். போகிற போக்கில் நம்மள 2 காட்டிட்டு போயிட போகிறாங்க. ஓகே, தேங்க்யூ சார். அதே தான், இன்னும் நிறைய மேடைகள் இந்த படத்துக்காக இருக்குது அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு டைரக்டர். அங்கே இன்னும் நிறைய நம்ம பேசணும். வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி. மேடையில் இருக்கும் பெரியவங்க எல்லாருக்கும் அகைன் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். நம்ம விட்டு மறைந்த முப்படை தளபதி பிபின் ராவத் அவர்களுக்கு அவன் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். இங்கே வாழ்த்து வந்திருக்கும் எங்கள் இயக்குநர் சங்க செயலாளர் உதயகுமார் சார் அவர்களுக்கும், என்றும் மார்க்கண்டேயன், தமிழ் பற்றாளன், என் மச்சான் மாஸ்டர் ஜாக்வா தங்கம் அவர்களுக்கும், அனைத்து குழுவினருக்கும் என் வாழ்த்துக்கள். தமிழ் திரையுலகில் நிறைய வில்லனை பார்த்துருக்கோம். நம்பியார், வீரப்பா, மனோகர், அப்புறம் சத்யராஜ் சார் ஆரம்ப வில்லன். எல்லாமே கற்பழிக்கல கொஞ்சம் ஃபேமஸ் தான். அவங்களெலாம் விட பெரிய வில்லன் யாருன்னா அவர் பேர் என்ன, ஜெய்சங்கர். ஏன்னா அவங்களாம் பத்மினியா, சரோஜா தேவியை, சாவித்திரியை கற்பிச்சிருப்பாங்க. மீராம கற்பிச்சிருக்காங்க. எவ்வளோ ஒரு வில்லன் அவர். ஒரு சின்ன பிட்டப்பட்டார், மீராமன் என்னை காட்டவே இல்லைன்ட்டு. ஒரு மீராமன் முகத்தை காட்டி தான் பண்ணியிருக்க மாட்டாரோன்னு. இப்போ இன்னொரு டவுட்டு, மீராமந்தன் இப்போ உள்ளே இருக்காங்களா வெளியே இருக்காங்களா? வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ யார் உள்ளே போகிறாங்க எப்போ வரான்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ திடீர்னு யாரை தூக்கி உள்ளே போட்டுறாங்க. இப்போ ஓகே, வெளியே வந்துட்டாங்களா? ஓகே, அவங்க ரிலீஸ் ஆனதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அப்புறம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அடுத்த வாழ்த்துக்கள். நம்ம ஹீரோ கௌசிக், பேய காண படத்தோட ஹீரோ. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து அவர் பெரிய வெற்றிப்பட கதாநாயகனாக வரணும், வெற்றிப்பட ஹீரோவாக வரணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் அவர்கிட்ட, எங்கள் உதவிகள் உங்களோட அடுத்த கதை சொல்லும்போது தூங்கிடாதீங்க. அப்படி தூக்கம் தான் சொல்லிடுங்க, இன்றைக்கி இதோட போதும், நாளைக்கு மீதி நான் கேட்டுக்கிறேன்ட்டு. அப்படி தூங்கினாலும் வெளியே சொல்லிடாதீங்க, பப்ளிக்கில் சொல்லாதீங்க. ஏன்னா எங்கள் உதவி இயக்குநர்கள் ஒரு கதையை பண்ணுறதுக்கு பல வருஷம் தூக்கத்தை இழந்திருக்காங்க. பல வருட தூக்கத்தை இழந்து ஒரு கதையை பண்ணிட்டு தான் ஒரு ஹீரோட ஒரு வாழ்க்கை கிடைக்காதா, வாய்ப்பு கிடைக்காதான்ட்டு சொல்கிறாங்க. பல நாள் தூக்கத்தை தொலைச்சி பண்ண கதையை கேட்டுட்டு நீங்கள் தூங்குனா நல்லா இருக்காது. அதே ஒரு தமாஷா பேசியிருக்கலாம், ஓகே. சபையில் பேசும்போது அது டோட்டலாக பப்ளிக் போய் சேர்ந்துருது. அதனால் இன்னொன்று அவரை இப்போ நிறைய நெட்டிசன்லாம் ரொம்ப பண்ணுறாங்க. அவர் விட்டுருங்க. ஏன்னா புது ஹீரோ, புதுசாக ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அந்த சந்தோஷத்தில் ஒரு படவடப்பில் அவர் பேசியிருக்கலாம். அதை மீடியாக்களும் பெருசு பண்ணாமல், ஏன்னா ஒரு ஹீரோ வேணும் தமிழ்நாட்டுக்கு. இப்போ தான் புது கலைஞர் வராரு. அவர் ஆரம்பத்துலேயே தெரியாமல் பண்ணியிருக்கலாம், ரொம்ப அடித்து பண்ணிடக்கூடாது. இருந்தாலும் கௌசிக் நீங்கள் தூங்கிடக்கூடாது கதை கேட்கும்போது. அப்புறம் பேயை காணோம். ஆனால் இதில் இந்த பேய் படம் எடுக்கல ஒரு எஸ்கேப் என்னென்னா, இந்த பேய் இந்த ஜாதின்னு சொல்ல முடியாது. இந்த பேய் இந்த ஜாதி, இந்த பேய் இந்த ஜாதி, இந்த குறியீடெலாம் வச்சுட்டு பேய்க்கு இல்லை அது. அதனால் அதில் நம்ம எஸ்கேப் போயிடலாம், எனக்கு பிரச்சனை வராது. முன்னெல்லாம் படம் ரிலீஸ் பண்ணுறது அதுக்கு பிரச்சனை இருக்கும். இப்போ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படம், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் படம், அப்புறம் ரஜினிகாந்த் சார் படம், விஜயகாந்த் சார் படம், இந்த மாதிரி படங்கள்லாம் படத்தில் நிறைய சண்டை இருக்கும். அதை மக்கள் பார்த்துட்டு சந்தோஷமாக வெளியே சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ வர படங்களில்
சில படத்தில் சண்டை இருக்க மாட்டேங்குது. ஆனால் படத்தை பார்த்து மக்கள் வெளியே வந்து சண்டை போடுறான். நிறைய பிரச்சனை வந்து படம் பார்த்துக்கப்புறம் வருது. முன்னெல்லாம் பிரச்சனைக்கு வீட்டில் பிரச்சனை இருக்கும், பிரச்சனை மறக்கிறதுக்காக நம்ம படத்துக்கு போவோம். ஆனால் படம் இப்போ பார்த்ததுக்கப்புறம் பிரச்சனையே வருது. இது கொஞ்சம் நம்ம திரையுலகத்தில் உள்ள டைரக்டருக்கும் சரி ஹீரோக்களும் சரி கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா படத்தால் நாட்டில் ஜாதி பிரச்சனையோ மத பிரச்சனையோ வந்துடக்கூடாது. அப்படி வந்தால் அது நம்ம நாட்டுக்கு மட்டும் பெரிய துரோகம். இப்போ சில ஹீரோக்கெலாம் பெரிய ஹீரோக்களை எல்லா மக்களும் ரசிக்கிறாங்க. எல்லா ஜாதி மக்களும் எல்லா மதத்தினரும் பொதுவாக ரசிக்கக்கூடிய ஒரு பெரிய நடிகர்கள் வந்து கதை கேட்கும்போது குறிப்பிட்ட ஒரு ஜாதிக்கு சார்ந்து சில ஜாதியில் தாக்குற மாதிரி படம் பண்ணிடக்கூடாது. ஏன்னா மக்கள்லாம் உங்களை கவனிக்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறத உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. அந்த கவனிப்பு வந்து நம்ம தவறான ரூட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. ஏன்னா சில இயக்குனர் இந்த ஜாதியாக இருப்பாங்க, அவங்கள ஜாதியை பூஸ் பண்ணுறதுக்காக கதை பண்ணுவாங்க. அது சில ஹீரோவுக்கு தெரியாமல் போயிடும். இப்போ சில பெரிய நடிகர்களோட அந்த மாதிரி போனது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நடிகர்கள்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் கொஞ்சம் கதையை தேர்ந்தெடுக்கணும். பொதுவான பிரச்சனை எத்தனையோ இருக்குது, அந்த மாதிரி படங்களை நடித்து மக்களுக்கு பொழுதுபோக்காக உள்ளே வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக வெளியே அனுப்புங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய நடிகர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு வேண்டுகோள். இப்போ வந்து புரட்சிக்கவி பாரதியார் இருந்தால் கூட ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னா அவருக்கே பல எதிர்ப்பு இருக்கும். என்ன கொடுமைன்னு தெரியல, ஒரு ஃபங்க்ஷனில் வந்து எங்கள் செக்ரட்டரி உதயகுமார் சார் ஜாதியில் வேணாங்கிறாரு, ஜாதியில் ஒழிக்கணுங்கிறாரு. அதுக்கு அத்தனை எதிர்ப்பு. புரியல நாட்டை பற்றியே. ஜாதி வேணும், இந்த ஜாதி உயர்ந்த ஜாதி, இந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி சொன்னால் தான் எதிர்ப்பு வரணும். ஒரு மனுஷன் நாடு நல்லா இருக்கணும், ஜாதிலாம் ஒழியணும், ஜாதி இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு எத்தனை கொந்தளிப்பு, அதுக்கு எத்தனை எதிர்ப்பு. அதே மாதிரி நானும் பேசினேன், அதே தான் பேசினேன். என்னையும் கல்வி ஊற்றுனாங்க. ஓகே, நமக்கு பிரச்சனை இல்லை, நாங்களாம் மதிக்கிற ஆள். அவர் நல்ல விஷயம் சொல்லும்போது அதுக்கு இவ்வளோ எதிர்ப்பு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று, நல்ல ஒரு பாசத்தை சொன்னவர் படங்களில். எவ்வளோ சென்டிமெண்ட்டான படங்கள் எடுத்து வருவார். இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மேடையிலலாம் பேசுகிறதுக்கே எதை பேசணும் என்ன பிரச்சனை வரும்னு தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் நம்ம மேடைக்கு வராமல் இருக்க முடியல. இந்த மாதிரி சின்ன படங்கள் வரும்போது நம்ம தமிழ் திரைப்படத்தில் ஒர்க் பண்ணி சினிமா சாப்பாடு சாப்பிட்ட வேணாம், அதன் விசுவாசம் காரணமாக தான் எந்த இதுக்கு வந்தாலும் நான் வந்துடுறது. விசுவாசங்கிறது ரொம்ப முக்கியம். எங்கே தான் சரி, சினிமாவில் இருந்தாலும் சரி, எங்கே வேலை பார்த்தாலும் சரி, விசுவாசங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து பாசம் ஈஸியாக கிடச்சிரும், அன்பு ஈஸியாக கிடச்சிரும், காதல் ஈஸியாக கிடப்பா. ஒரு பொண்ணுக்கு காதல் ஈஸியாக கிடச்சிருவான். ஆனால் இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு விசுவாசி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி வந்து விஜயகுமார் சாரும் சரி, ஜாக்குவார் மாஸ்டர் வந்துட்டு தான் சரி, அவங்க இந்த ஒரு படத்துக்கு வந்தனால அவங்களுக்கு இன்றைக்கி எவ்வளோ காலம் ஒதுக்கி வந்திருக்காங்க, எவ்வளோ அலைச்சல் அவங்களுக்கு. ஏன் வந்திருக்காங்கன்னா சினிமாவில் விசுவாசம். அந்த விசுவாசம் தான் இங்கே அவர்களை கூட்டு வந்திருக்கு. பேயை காணோம் டைட்டில் எங்கள் திருமலை சொன்ன மாதிரி ஒரு கேச்சிங்கானது. டைட்டில் மட்டும் பேயை காணாமல் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் பணத்தை லாபத்தை கண்டுறணும், வெற்றியை கண்டுறணும், பெரும் புகழை கண்டுறணும். அப்புறம் நம்ம பாமக ராமதாஸ் ஐயா அவர்கள், டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள், அப்புறம் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள், இவங்க 2 பேரும் தான் சினிமாவில் வந்து சிகரெட்டு குறைக்கணும், சிகரெட் குடிக்கிற மாதிரி காய்ச்சி இருக்கக்கூடாதுன்ட்டு போராடினாங்க.
அதுக்கப்புறம் அதிகமாக போராடினது யாருன்னா நம்ம கோதண்டம் சார். இவர் சிகரெட் குடிக்கூட சொன்னது தான் பயங்கர ரீச் ஆச்சு. உங்களுக்கு நன்றி. நீங்கள் போய் அங்கே ஐயாட்டு போய் சேர்ந்துருங்க முதல்ல. பேயக்கானம் மிகப்பெரிய வெற்றி அடைய என் வாழ்த்துக்கள். புதுசாக இருக்குது இந்த இடம், கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தீங்க, கொஞ்சம் வெட்ட வழி திறந்த வழி காத்தோட்டமாக பேசியாச்சு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த இனிய மாலை வேளையிலே ஒரு அழகான லொக்கேஷனில், அதாவது வெற்றின்னா ஒரு உச்சத்தில் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு உச்சத்தில் கொண்டாந்து ஒரு அழகான நிகழ்வை வைத்திருக்கின்ற தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது ஒரு பேரரசு சொன்ன மாதிரி ஒரு சுகமான இடமா இருக்குது, நல்ல காற்று. உங்களுக்கு கூட பார்த்தீங்களா போரே அடிக்கலை, இவ்வளோ நேரம் யார் பேசினாலும். இதுக்காகவே நம்ம எல்லோரும் ஒரு கை தட்டணும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே இப்போ ஷூட்டிங் போகும்போது தான் லொக்கேஷனை பார்க்க போகணும், நல்ல லொக்கேஷன் போகணும், இங்கே கேமரா வச்சு அழகாக இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் இவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கே அழகான லொக்கேஷனை பார்த்துருக்காங்கண்ணே, அது மிகப்பெரிய விஷயம், வாழ்த்துக்கள். ஏன்னா எதையுமே கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும். அதாவது பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சு எப்படி பண்ணாலும் அவங்களுடைய ரசிகர்கள் கொஞ்சம் வந்து அந்த இதை காம்பன்சேட் பண்ணிடுவாங்க வெற்றியை. ஆனால் ஒரு டைரக்டரு முதல் தடவை வந்து ஒரு படம் பண்ணும்போது ஏதாச்சும் வித்தியாசத்தை கொண்டு வந்து தான் இந்த படத்தில் ஜெயிச்சாகணும். இன்றைக்கி ஹீரோக்களை வச்சு படம் பண்ணுறதை விட கண்டென்ட்டுகளை வச்சு படம், நல்ல கண்டென்ட், நல்ல விஷயத்தை வச்சு படம் எடுத்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஹீரோக்கள்லாம் இனிமேல் பெருசாக ஜெயிக்க முடியும்ன்றதை சொல்ல முடியாது. கண்டென்ட் இல்லாத படத்தில் நடித்தா அவங்களுக்கு காலி. அதனால் அண்டாவை காணோம் சொம்பை காணோம் முதல்ல என்னுடைய படத்தில் தான், என்னுடைய முதல் படத்தில் உரிமை கீதம்ன்ற ஒரு படம், அந்த படத்தில் தான் வந்து ஒரு சீன் வரும். ஒரு முதலமைச்சர் ஆஃபீஸுக்கு ஒருத்தர் வந்து என்னுடைய கிணத்தை காணோன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பான் அவர் பிஏ கிட்ட. அந்த படம் பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்புறம் உண்மையாகவே கிணத்தை காணோன்னு வடிவேலு பண்ணால் அண்டாவை காணோன்னு ஒரு படம் வந்தது. அப்புறம் குண்டாவை காணோம், சொம்பை காணோம், இந்த மாதிரி. இப்போ என்னடானா பேயை காணணுன்னு எனக்கு பயங்கர சிரிப்பு வந்துச்சு. உண்மையில் மாதிரி பேயை எப்படா காணாமல் போகும் அப்படி. டைரக்டரை ஆயா நீ காணாமல் போய்டாத. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம திரைப்பட கல்லூரி மாணவருங்கிற ஒரு விஷயத்தில் எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. உன்னுடைய அந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப காமெடியாகவும் இருந்தது. மீரா மிதுன் அவர்களை வந்து எந்த அளவுக்கு வந்து அடுத்தவன் திட்டுவானா அதுக்கெல்லாம் நீயே ஒரு வழியை இமேஜை காலி பண்ணி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். அது எப்படின்னா இப்போ அடுத்தவன் திட்டுறதுக்கு முன்னாடி நம்மளை திட்டிக்கிட்டே எப்படி இருக்கு அந்த மாதிரி. இது நல்லது தான். இப்போ உன் படத்தை பற்றியோ உன்னை பற்றி எவனும் குறையே சொல்ல முடியாது. உட்கார்ந்து உடனே எல்லாத்தையும் நீயே சொல்லிடுற. நான் என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்குறாங்களா, சரி எப்போ தான் இந்த பேயை பற்றி ஏதாச்சும் காட்டுவாங்களான்னா கடைசி வரை நீ பேயை பற்றி காட்டவே இல்லை. அந்த பேய் இருக்கு இப்போ இங்கே வந்திருக்காப்பா. ஆக அவங்க ஜெயிலுக்கு போனாங்க, அதை எல்லாத்தையும் விட்டுருங்க, அது பர்சனல் விஷயம். ஒரு மிகச்சிறப்பான ஒரு நடிகையாக அவங்க இதில் பரிமளிக்கணும்னு நான் அவங்கள வாழ்த்துறேன். ஏன்னா பர்சனல் விஷயங்களெல்லாம் போகாதீங்க. அவங்களும் ஒரு நம்ம கலைஞர் தானே, நம்ம கலை உலகத்தில் ஒரு உறுப்பினர்ன்றதுனால சொல்கிறேன். நான் உண்மையிலுமே ஒரு நிறைய அவங்களுக்கு அவங்க சைடில் நின்று அவங்க கூட பழகி பார்த்தா தான் அவங்க சைடு நியாயம் தெரியும். சும்மா ஏதோ ஒரு இமேஜை பில்டப் பண்ணி விட்டுறாங்க. இந்த டிவி நிகழ்ச்சிகள்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜை பில்டப் பண்ணி விட்டுறாங்க. அதனால் யாருமே இப்போ இமேஜை பில்டப் பண்ணுறதே இப்போ நாங்கள் இல்லை நீங்கள் தான். ஒரு பிட்டை போட்டு விட்டு நான் சொல்லாததை சொன்ன மாதிரி ஒரு டைட்டில் போடுறாங்க. நான் அப்படி சொல்லவே இல்லையே, கடைசி வரையில் நான் பார்க்குறேன் எங்கள் இடத்துலடா நான் சொன்னேன்னா ஃபுல் ஸ்பீச் வருது, ஆனால் நான் அதை சொல்லலை. எப்படிப்பா வியாபாரம் பண்ணுறீங்க அது? அதனால் நான் எந்த விஷயத்தை பற்றியும் பேச போகிறதில்ல, இந்த படத்தை பற்றி மட்டும்தான் பேச போகிறேன்.
தயாரிப்பாளர் அண்ணன் சொல்லிவேலன் அவர்கள். நான் வந்த உடனே பார்த்தேன், இது மாதிரி யாரோ ஒருத்தர் சிரிச்சிட்டே இருக்கிறார் பாவம், யார் இதுன்னு கேட்டேன். அவர் தாங்க ப்ரொடியூசர். இப்போவும் எப்படி ஒரு மனுஷனால் சிரிக்க முடியுது? படத்தை வேறு முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்களே. டைரக்டரை பார்த்தேன், அவர் தானே ப்ரொடியூசர். சரி இப்போவும் சிரிக்கிற மாதிரியாக்கா அண்ணே வாங்க, எந்த ஊருண்ணே? அண்ணே நான் உங்கள் கல்யாணத்துக்கு வந்திருக்கேனேன்றார். பண்ணைபுரத்தில் நடந்த கல்யாணம். அதனால் எனக்கு ஞாபகம் இல்லை. சொன்ன உடனே சரி எனக்கு கல்யாணத்தில் வந்து ஆசீர்வாதம் பண்ணானே, ஆசீர்வாதம் பண்ண சின்ன பையனே அப்போ அப்படின்னு நான் என்ன வயசானோடா, என்னங்கடா இப்படி பிட்டை மாற்றி மாற்றி போடுறாங்க, இந்த வில்லங்கமான குரூப்பாக இருக்கே அப்படின்னு. வந்த உடனே டைரக்டரை பார்த்தேன். அண்ணே நம்ம கொஞ்சம் வேலையாப்போ. எங்கடா வேலையாப்போ? டப்புன்னு கிளம்பிட்டேன். இங்கே ஏதோ மேலே வந்து இங்கே பார்த்தா இன்னொருத்த இன்ஸ்டியூட்டு, நம்ம யார், மகாதரா, இவர் நம்ம திரைப்பட கல்லூரி மாணவர். எல்லாமே வந்து நல்ல ஒரு டீம் தான். அப்புறம் ஒளிப்பதிவாளர் யார் வரலையா? அவங்களே காணுமா? அப்புறம் ஒளிப்பதிவாளர் அவர் தானே, வாடா நீ. இவர் வந்து ராஜா வந்து என்னுடைய அன்பு தம்பி. என்னுடைய படங்களினுடைய அனைத்து இசை கோர்வையையும், அதாவது 90% இவங்க அப்பா தான் பண்ணார். இளையராஜா சாரோட பிரதானமான சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் பாண்டு சார். எங்களுக்கெல்லாம் அவர் வந்து த வெல் விஷர். நம்ம ஒரு பாட்டு எழுதுனா முதல்ல அந்த பாட்டு காப்பியை கொடுப்பார். இளையராஜா பார்க்குறதுக்கு முன்னாடி அதை பாடல் அந்த பாடகர்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய பாட்டை பார்த்து, ஏன்னா அவ்வளவு ரசிகர் அவர். உதய் இது கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படிம்பார். அதாவது ஒரு மிகப்பெரிய, அதாவது நம்ம அதை சொன்னாரா நிறைய விஷயம் சொல்ல முடியும். சம்பத் சார் ஆகட்டும், சம்பத் சாரோட சிஷ்யா இவர் அவங்க அப்பா. அதுக்கு முன்னாடி யார் இருப்பா? விஸ்வநாதன் சார், ஜி விஸ்வநாதன் சார். ஸோ மிகப்பெரிய சவுண்டு ரெக்கார்டிஸ்ட்டுகள் எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டோம். ஸோ வாழ்த்துக்கள். இந்த இவர் நம்ம தம்பி தான், நம்ம திரைப்பட கல்லூரியில் இப்போ ஒரு பாதின்னு வச்சுக்கலாம். வாழ்த்துக்கள். அப்புறம் யார் இருக்காங்க? நம்ம தொழில்நுட்ப கலைஞர்கள் யார் இருக்கீங்க? ஜானா தள்ளியா? இந்த படத்தோட பாட்டெல்லாம் படா பேஜாராக இருக்கும் போலுங்க. ஏன்னா மியூசிக் டைரக்டர் பேர் கோளாறு. இப்படி ஒரு கோளாறு பிடிச்ச ஒரு பிள்ளையை கொண்டாந்து பேஜாரு பண்ணுற மாதிரி நன்றியை தெரிஞ்சு. ஏன்னா இது ஒரு நம்ம குடும்ப விழா மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ நம்மளுக்கு எப்பவுமே ஒரு பொதுக்குழு அதுக்குதுன்னு ஏதாவது நம்ம போட்ட கும்பல் சேர்த்துறோம்னா நாங்கள் பிரியாணி போடுவோம் எங்கள் சங்கத்தில். அந்த பிரியாணின்னு உடனே எங்களுக்கு தமிழ் செல்வனுடைய ஞாபகம் தான் வரும். அவர் பார்த்த உடனே, அண்ணே உங்களை தானே நினச்சேன், என்னென்ன ஏதாச்சும் வேணுமாண்ணே அப்படின்னு. ஆமாம் பொதுக்குழு வருதில்ல, அனுப்பிடுறேண்ணே அப்படின்னு. நாங்கள் எவ்வளவு அனுப்புவோமோ அவ்வளவு தான் நாங்கள் அனுப்புவோம், நீங்கள் எவ்வளவு அனுப்பணுமோ அதை அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஊடகமாக அதை ஒரு கரெக்ட் பண்ணிட்டேன் இந்த விழாவில். அது எங்கள் குடும்பத்தில் வந்து சேர்ந்தாருன்னா அவருக்கு வம்பு தானே. அப்புறம் திரை குடும்பத்தில் யாரும் ஒருத்தர் வந்தோம்னு விட்டுருவோமா? அவங்கள நாங்களும் வச்சு செய்வோம், அப்புறம் எங்களையும் வச்சு செஞ்சுக்க சொல்லுவோம் மாற்றி. அப்புறம் கோதண்டத்தை பற்றி சொல்லணும். அது என்னென்னா, அந்த ஆள் நான் வந்து இந்த யூடியூப்புகளை போகும்போது அவருடைய காமெடி வந்ததுன்னா நான் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் மேக்ஸிமம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போகும். அவனுக்கு பண்ணுற கலாய்ப்பு இருக்கே, ஹேட்ஸ் ஆஃப். நம்ம மிகப்பெரிய காமெடி நடிகராக நீங்கள் வர்றதுக்கு நான் வாழ்த்துறேன். நீங்கள் இந்த சின்ன திரையிலேயே இருக்காமல் பெரிய திரையிலையும் வாங்க. அதுக்காக சின்ன திரைக்கு ஒரு நாள் கட் அடித்து கூட கால் ஷீட்டு கொடுக்கலாம். நீங்கள் ஒரு நல்ல பெரிய காமெடி பேயாக வருவீங்க. பெரிய காமெடி பேயாக வருவதற்கு நான் இந்த நேரத்தில் உங்களை வாழ்த்த விரும்புகிறேன். நான் உண்மையிலுமே மிகப்பெரிய ஃபேன் இவருக்கு. நான் வடிவேலுக்கு அடுத்து நான் ரொம்ப ரசித்தது இவர் தான். வெரி ஹாப்பி. நான் ஒரு இடத்துல ஒரு வீட்டில் வந்து கஞ்ச பையனுக்காக இந்த அரிசியை பருப்பு ஒவ்வொன்றா வந்து ஒய்ஃபு வந்து இந்த கடனுக்கு அந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் அது வாங்கணும் இது வாங்கணும்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டு அதுக்கு நீ இவர் பண்ணுற கூத்து இருக்குது பாருங்கள். அது இப்போவுமே நான் ரசிப்பேன். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கள, சார் நான் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு கார் வாங்க போகிறேன்னா நீ இவர் ஞாபகம் வந்துடும். இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கியே ஃபுல்லாக வாழ்க்கை நடத்துகிற குடும்பம் எப்படி இருக்குன்றது
இவரை விட அற்புதமாக யாரும் சொல்லியிருக்க முடியாது. நீங்கள் தயவு பண்ணி பாருங்கள் இவருடைய காமெடி. ஏன்னா எல்லாத்துலேயும் கண்டென்ட் இருக்கும். அதாவது சும்மா ஏதோ காமெடின்றது இல்லாமல் அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்லக்கூடிய பக்குவம் இவருக்கு. இவருடைய நண்பர், அவர் பேர் என்ன? முல்லை நல்ல இவர்கிட்ட வேலை வாங்குவார். அவர் இவரை வச்சு செய்வார். இவர் அவரை பாப்பா பிரமாதமாக இருக்குது. வாழ்த்துக்கள் சார். இந்த படத்தில் நீங்கள் நடித்ததுக்கு நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நிச்சயமாக இந்த படம் பெரிய வெற்றி படமாக இருக்கணும். அப்புறம் இந்த படத்தோட ஹீரோயினுங்கப்பா அவங்களையும் காணுமா? என்னப்பா, நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்ததே ஹீரோயினை கடைசி வரையிலும் பார்த்துடலான்னு தான். எல்லாருமே அதுக்கு தானே வெயிட் பண்ணுறீங்க. சரி, பேயத்தான் காணோம், ஹீரோயின் எங்கே காண? நீங்கள் என்னங்க பண்ணீங்க? இதுக்கு பின்னாடி நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கீங்க தம்பி, அதை உண்மையை சொல்லிவிடுங்க, இல்லைன்னா வைரல் ஆகிடும். ஆல்ரெடி ஆகிட்டுருக்கா? சரி, இதுக்கு மேலே நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஆக மொத்தம் வந்தவங்கள நடித்தவங்கள எல்லாத்தையும் வச்சு செஞ்ச இந்த அருமையான யூனிட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமைய வேண்டும் என்று சொல்லி எங்களது தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இசையமைப்பாளருக்கும் இப்போது மரியாதை செய்யப்படுகிறது. நமது பொருளாளர் திரு பேரரசு அவர்கள் நமது இயக்குனருக்கு இப்போது மரியாதை செய்வார். தயாரிப்பாளருக்கு நான் செய்கிறேன். சொல்லுங்க. தேனாராக காதிலே ஓட வேண்டும். சுந்தர் அவர்களுக்கு, இந்த ஒளிப்பதிவாளர் அவர்களுக்கு எதுக்குன்னு தெரியாது, இருந்தாலும் என்ன பேச போகிறாரோ என்னப்பா எங்கே சிக்க வைக்கலான்னு முதல் அந்த காலத்துலேருந்து நம்மளை ஒரு டைப்பாக ஃபாலோ பண்ணுறாள். அவருக்கு நானே போட்டுருவேன், இல்லைன்னா வேறு ஏதாச்சும் பண்ணி விட்ருவேன். தனியாக வச்சுட்டேன். இத்தனை மேட்டருக்கு பின்னாடி இந்த ஆள் தான் போட்டிருக்கேன். மீரா மிதுனோட அத்தனை விஷயத்துக்கு இவன் தான் காரணம் போல். எவ்வளோ பெரிய ஜோலியை பார்த்துட்டு ஒன்றும் தெரியாதவன் மாதிரி இருக்கான் பாருங்க. ஏய், நீ கூப்பிட்டா இனிமேல் வரணுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணும்டா. ஆமாம், பேரரசு அவர் ரேப் பண்ணுறதுலையே இருக்கிறாரு. அப்படி பிடிச்சி போச்சு போட்டிருக்குங்க. வாங்க தலைவரே, நல்லா பண்ணணும். ஒரு சிறந்த பேயை அறிமுகப்படுத்தி அந்த பேயை காணாமல் போகவும் வைத்து அதன் மூலமாக பெரும் பணமும் புகழும் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு குழுவே இங்கே பின்னாடி வந்து பார்க்க வச்சு இத்தனை வேலையை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆக மொத்தம் நிச்சயமாக இந்த படம் கேர்ஃபுல்லாக இந்த காணாமல் போன பேயை கண்டெடுத்து பொற்குவியலை கண்டெடுத்த மாதிரி கண்டெடுத்து அடுத்தடுத்து திரைப்படங்களை எங்கள் அண்ணன் திரு சொல்லி அவர்கள், அன்பு தம்பி அண்ணன், ஆமாம், அது அண்ணன் சொல்கிறது எதுக்குன்னா அடுத்த படங்களை எங்களுக்கெல்லாம் கொடுத்துருவீங்கன்றது. நீங்கள் தம்பின்ட்டோம்னா அது கிடைக்காது. இப்போ பேரரசு, நான் இன்னும் எங்கள் கூட 2-3 இயக்குநர்கள் எல்லாம் வந்திருக்கோம். அதானே, அது ஏதோ பரவாயில்ல, ஏதோ தம்பிகளுக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல. நான் அதனால தான் சொல்கிறேன், அண்ணன் சொல்கிறது நான் அது புரிஞ்சுதா உனக்கு? நீ வேணா அவருக்கு அண்ணனாக இருக்கலாம், நான் வந்து அவருக்கு நீ வேணா அவருக்கு தம்பியாக இருக்கலாம், நான் அவருக்கு அண்ணன். ஜோசப் அவர்கள் இந்த இடத்தை கொடுத்தாங்க. 7-11 கிரிக்கெட் எங்கே சார் அவர் பார்த்து எங்களுடைய அழைப்பை ஏற்று கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமாக இங்கே வருகை இருந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற எனக்கு அன்பிற்கினிய சகோதரர் அண்ணன் ஆர் உதயகுமார் அவர்களுக்கும் அருமைக்கினிய இயக்குனர் அண்ணன் பேரரசு அவர்களுக்கும் எங்களை போன்ற சிறு படங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருகின்ற உறுப்பினர்களுக்கும் நான் ப்ரொடியூசர் என்ற முறையில் ஒன்றை சொல்லிக்கொள்வதேன். சினிமா படம் என்பது அருமையான தொழில். சினிமாவாக எடுத்தால் அருமையான தொழில். ஏனென்றால் அண்ணன் அவர்கள் சொன்னது போல நிச்சயம் வருஷத்திற்கு 4 படம் எடுக்கக்கூடிய அளவிற்கு அனைத்து நல்ல உள்ளங்களும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அதாவது உண்மை சொல்ல வேண்டுமென்றால் நான் ஷூட்டிங் நடந்த இடத்திற்கு நான் போவதே இல்லை. அப்பொழுது தம்பி கௌசி கூட சொன்னார், சார் ஒரு தடவைனாலும் ஷூட்டிங் வாங்க சார் பாருங்கள் சார்னு சொன்னாங்க.
இப்போ ஒரு அண்ணன் பேரரசன் அவர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக இந்த திரைத்துறையில் வெற்றி அடையணுன்றதுக்காண்டி சில இடத்துல சாப்பாடு கூட இல்லாமல் சில இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள் இயக்குனரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னை பொறுத்தளவு நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா இயக்குநர்களுக்குமே திறமை உண்டு, அவர்களுக்கு நிறைய திறமைகள் உண்டு. அந்த திறமைகளை நான் வெளிக்கொண்டுவதற்கு எங்களை போன்றவர்கள் சந்தர்ப்பம் தர வேண்டும் என்று இந்த எல்லா தரப்பிலையும் கேட்டுக்கொள்கின்றேன். காரணம், அன்பரசனை என்னுடைய நண்பர் ஒருத்தர் இவர் ஒரு நல்ல படம் எடுப்பாருன்னு சொல்லி ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறாரு. அறிமுகப்படுத்த ஒரு 15 நாள் கழித்து, ஆனால் மிக மோசமானவண்ணே, யார் என்னை நல்லவர் அறிமுகப்படுத்தினாரோ அவர் மிக மோசமானவனை பார்த்து பண்ணுங்கண்ணேன்னாரு. சரி, என்கிட்ட எப்படி சொல்லியிருக்காருன்னா, அவர்கிட்ட போய் என்ன சொல்லியிருக்காரு, அண்ணே ப்ரொடியூசர் மோசமானவர்ண்ணே, நீங்கள் அவர்கிட்ட பார்த்து பண்ணுங்கண்ணே. இப்படி சில பேர்கள், அதாவது இந்த இவர் சொல்லுகின்ற வார்த்தைகளால் பல லட்சங்கள் சம்பாதித்தாலும் பரவாயில்லை, சில 100களுக்காக வேண்டி சில 1000களுக்காக வேண்டி நல்ல கலைஞர்களை இழிவுபடுத்த என்பதை இந்த துறையில் நான் சில இடத்துகள் கண்டேன். நான் அவர்களுக்கு சொன்னேன், இங்கே வா தம்பி, நீ என்னை முதல்ல அறிமுகப்படுத்தும் போது அன்பை என்ன சொன்னீங்க, நல்ல பையன் திறமையான பையன் சொல்லிட்டீல, நீ சொல்லிட்ட, நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டே இரு. எனக்கு நிச்சயம் அந்த படத்தை வெற்றி படமாக்குவார், அவர்கிட்ட அவ்வளோ திறமை இருக்குது, அவரை என்னால் வேலை வாங்க முடியும் அப்படி சொல்லி, இப்போ அவர் கூட எவ்வளோ இது போட்டாலும் கூட, நீங்கள் அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட, நான் இந்த படத்தை அவர்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது, இப்பொழுது எல்லாம் சில படத்திலே சொல்கிறார்கள் டைரக்டருக்கும் ப்ரொடியூசர்களுக்கும், நிச்சயமாக அல்ல, நாம் அவர்களுக்கு முழு உரிமை கொடுத்து, உங்களுடைய கதைகள் என்ன, நீங்கள் இப்படி தான் இந்த பட்ஜெட்டில் எடுக்க வேண்டும், உங்களுக்கு உறுதியாக என்றால் அனைத்து கிட்டத்தட்ட அண்ணன் பேரரசர் சொல்லும்போது நிறைய கலைஞர் இருக்கிறார்கள், அவர்கள் நிச்சயம் வருகின்ற காலங்களிலே, இப்போ அந்த நண்பரே கூட டைட்டில் பிரச்சனை கூட என்கிட்ட என்ன பண்ணார், அண்ணே நான் தான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன்னே, நான் அந்த பேழைக்கானம்னு மாஸ்டர் தரமாட்டேன்ட்டாரு. நீ சொல்லி தர அளவுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, நான் தான் வாங்கி கொடுத்தோம்னு சொல்கிறியே, நீ சொல்லி தர்ற அளவுக்கு நீ அவ்வளோ பெரிய ஆளா, நீ ஒரு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு வேண்டி பேசிக்கிட்டு இருக்கிறாள், நீ எப்படி கொடுப்பாருன்ற பேசுகிறீங்க. அப்போ சங்கத்து கில்டில் போயிருக்கோம், அண்ணன் பேயக்கான உடனே பாருங்கள் படத்தை வச்சுக்கோங்க. நான் கில்டில் ஈசி மெம்பராக கூட அவர் கூட பல பணிகள், நல்ல பணிகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன். இப்போ மற்றவங்க சொல்லும் போது கில்டுன்றது வருகின்ற காலங்களில், அதாவது கிட்டத்தட்ட வருகின்ற 100 ஆண்டுகளுக்குள்ளே சிறு பட தயாரிப்பாளர்கள் ஒரே இடத்துல தயார் பண்ணி படத்தை முடிக்கிற அளவுகளுக்கு ஒரு செட்டப்பு செய்ய வேண்டும் என்று நாங்கள் பேச்சு கொண்டிருக்கின்றோம். அது மிக விரைவில் நடக்கும். இப்போ இடம் சொன்னார், அண்ணே இந்த இடத்த பில்டிங் பார்த்துருக்கோம்னே, இந்த வேலை வாங்கலாமான்னு. அப்போ நான் அவர்கிட்ட ஜாக்வார்ட்ட என்ன சொன்னேன், அண்ணே நம்ம ஒரு இடத்த வாங்கி நம்ம எப்படியெல்லாம் கட்டணுமோ, இந்த வர்ற சின்ன கலைஞர்கள் சின்ன பட தயாரிப்பாளர்களுக்கு எப்படியெல்லாம் பண்ணணுமோ அப்படிலாம் கொடுக்கணுன்ற மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். நிச்சயம் இப்போ பாட்டுக்கிற புவனாக இருக்கட்டும், அன்பரசனாக இருக்கட்டும், ஜேக்கப்பாக இருக்கட்டும், எல்லாமே சிறப்பாக பணியாற்றினார்கள். இங்கே பணியாற்ற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய குளோபல் என்டர்டெயின்மெண்ட் சார்பாக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், எல்லாரிடம் திறமை இருப்பதே திறமைகளை வெளிக்கொண்டுவதற்கு நாங்களாம் படிக்கலாக இருக்கமே தவிர அவர்கள் திறமையில் தான் அந்த படம் வெற்றி அடையும். நாங்கள் பணம் போடுவதில் மட்டும் படம் வெற்றி அடை போவதில்லை. அந்த கலைஞர்கள் தன்னுடைய இரவு பகல் பாராமல் இந்த படத்தை வெற்றியாக்கும் காரணம், அந்த அன்பை பொறுத்தவரை அன்பரசனை பொறுத்த இந்த படம் வெற்றி அடைத்தால் லைஃப் கிட்டத்தட்ட 30-20 ஆண்டு காலமாக இந்த திரையுலகில் வெற்றி அடைய வேண்டும் என்று இருந்த ஒரு அன்பரசனுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைத்தது போல் நிச்சயம் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் கிடைப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சினிமா தொழில் அருமையான தொழில். சினிமாவை சினிமாவாக எடுக்க வேண்டும், அவ்வளோதான். சினிமாவை எடுத்து ஜெயிக்கிறோம். சினிமாவை எடுக்காமல் மற்றதுகள் அது இதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறனால தான் சில தயாரிப்பாளர்கள் மிக கஷ்டப்பட்டுருக்காரும்போது நான் ஏன்னா இப்போ நான் அந்த ப்ரொடியூசர் வந்ததுனால பல தயாரிப்பாளர்களை பார்க்கும் பொழுது படத்தை 90% முடித்து விட்டோம், 10% 1.5 வருஷமாக நிற்கிறார்கள். கிட்டத்தட்ட 90% என்பதற்கு மினிமம் ஒரு 50 லட்சம் ரூபாய் செலவழித்து விட்டு 5 லட்சம் ரூபாய்க்காக அந்த படம் நின்றுக்கிற பொழுது அந்த குடும்பம், நேற்று கூட அண்ணன் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன், அது என்னுடைய நான் பேசியது தவறாக இருந்தால், ஒரு தியாகராஜன் என்பவர் வடலோனி பக்கத்தில் ஒரு டைரக்டர் இருந்த ஒரு இதாக பார்த்தேன். நான் மிக வேதனைப்பட்டேன். அதை எடுத்து இவர்களுக்கெல்லாம் காட்டினேன். ஒரு டைரக்டரை எப்படிப்பட்ட படம் கொடுத்தவரை இப்படி ஒரு சூழ்நிலை இருக்காரு, இது என்ன சாவமா, ஏன் இந்த மாதிரி திரையுலகத்தில் இருக்கின்றதில் நான் இது பண்ணிக்கிறேன். அதனால் அண்ணன் ஆர் உதயகுமாரன் அவர்களுடைய வழிகாட்டுதலையும் ஜாக்குவார், திருமலண்ணே, பேரரசெல்லாம் நிச்சயம் நல்ல கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பளிக்கப்படும். அனைவரும் இந்த திரையில் இருக்கிற நல்லவர்கள் என்று இங்கே வருகை இருந்து எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் ஒரே செகண்ட் நான் எடுத்துக்கிறேன். இந்த சமீபத்தில் மறைந்த எங்கள் திரைப்படக் கல்லூரி மாணவர் ஏவிஎம்முக்காக படம் பண்ணார். அதுக்கு முன்னாடி படம் பண்ணார் வெற்றி அப்படின்னு ஒரு படம் பண்ணார், வெற்றி மேல் வெற்றின்னு ஒரு படம் பண்ணார். அவர் அவருக்கு ஒரு மகள் உண்டு. அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். மகன் ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் இருக்காங்க. யாரும் அவர் அவருடைய அண்ணா முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார்னு சொல்லிட்டு முன்னாள் அருப்புக்கோட்டை எம்எல்ஏ. அவர் ரொம்ப வசதியானவர். இவருக்கே நிறைய கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டு இங்கேயே தனியாக இருந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். சில விஷயங்களை நம்ம வெளியில் சொல்ல முடியாது. அவர் எங்கே இருக்கிறாரு, என்னவா இருக்கிறாரு, எதுவாக இருந்தாருன்றது எல்லாமே எங்களுக்கு தெரியும். நாகரிகம் கருதி சில விஷயங்களை நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியல. அவர் என்னுடைய அருமையான நண்பர். எனக்கு விட ஆபாவானனுடைய கிளாஸ்மேட் அவர். அதனால் மற்றவர்கள் சொல்கிற மாதிரி அவர் அனாதை பணமாக எல்லாம் போகலை என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்த வருகிறேன். உடனடியாக அவர் சகோதரர் வந்தார். அவர் ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு அவர் தான் எடுத்துகிட்டு போய் கௌரவமாக அவங்க ஊரில் அவங்க தோப்பில் தான் அவரை அடக்கம் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த விதமான இது இல்லை, யாரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. இதை ஒரு இயக்குனர் சங்கம் யாருக்கு என்ன இதாக இருந்தாலும் நம்ம சங்க உறுப்பினர்கள், அவர் முதல்ல உறுப்பினராக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் அதை கட்டக்கூட இல்லை அப்படின்னா எதுக்குன்னு பார்த்துங்க. அவர் ஒரு டைரக்டர், அவருக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் அவருடைய சூழ்நிலை, அவரை மாற்ற அவருடைய சகோதரர் எடுத்துக்கொண்ட முயற்சிகளே தோல்வி அடைந்து விட்டது. இப்போ நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆக மட்டும் அவர் அற்புதமான நண்பர். அவருக்கு உண்டானது எல்லாமே நான் சரியான நேரத்தில் எங்கள் ஈசி மெம்பர்கள்லாம் தொடர்பு கொண்டு அவங்க அண்ணாக்கிட்ட பேசி அவர் என்கிட்ட பேசி அதனால் அவருக்கு எனக்கு ரொம்ப நாளாகவே நண்பர் அவர். அதனால் அது ப்ராப்பராக தான் நடந்தது. யாரும் அனாதை இனாதை என்று சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. அவருக்கெல்லாம் குழந்தைகள் நல்லா இருக்காங்க. அவர் மனசு அவர் திருப்பி ஜெயிக்கணுன்றதில் தன்னை மறந்த சூழ்நிலையில் இருந்து விட்டார், அவ்வளோதான். ஆகவே அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் என்று கூறி, நம்ம ஜாகுவார் அவர்களுடைய பணி ரொம்ப மெச்சத்தக்கது. ஏன்னா அந்த கியூபு மேட்டருக்காக அவர் எல்லோரும் ஒன்று சேர்ந்து போராடணுன்ற இதில் நான் உடன்படுறேன். எல்லா தயாரிப்பாளர்களும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் எதுவுமே சாதிக்க முடியும். ஏன்னா கியூப்ன்றது ஒரு பொருளை கண்டுபிடிச்சி 10 வருஷமாச்சுன்னாவே அதுக்கு ராயல்ட்டி கிடையாது. அதுக்கு ராயல்ட்டி இன்றைக்கி வரையில் இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வாங்குகிறாங்க. ஆகவே இதை புரிஞ்சுக்குங்க. இதை எதிர்த்து நம்ம போராடினா நமக்கு கிடச்சிட போகுது. முறைப்படி போராடணும். அதனால் அவர் சொல்கிறது கரெக்டான நிகழ்வு. இந்த டைட்டில் விஷயங்கள் கூட நம்ம எங்கே சங்க பிரச்சனைகள் எது வந்தாலும் எங்கள் கில்டு சம்மந்தமாக வந்தோன்னா ஒரு ஃபோனில் அடுத்த நிமிஷமே அதை செட்டில் பண்ணிவிடுவோம். அதுக்கு உறுதுணையாக இருக்கிறாரு எங்களுடைய அன்பு சகோதரர். அதனால் அவர் சும்மா அவர் சொல்லலை தமிழனாக இருப்போம், ஒற்றுமையாக இருப்போம்னா அவர் பேசுகிறது படி அவர் இருக்க ரெடியாக இருக்கார். நிறைய பேர் இருக்க மாட்டேன்றாங்க. இருந்தால் நல்லது நடக்கும். நன்றி. நான் அன்பருக்கு நான் குறை சொல்லவில்லை. அந்த மாதிரி காலச்சூழலில் இருக்கின்ற வேண்டும் என்ற காரணத்தினால் சொன்னேன் தவிர அவருக்கு குறை சொல்லவில்லை என்பதை நான் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகின்ற வருகின்ற காலங்களில் மிக சிறப்பாக சினிமா தொழிலை குளோபல் என்டர்டெயின்மெண்ட் தயாரிக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களை போன்ற நல்லவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகை இருந்து சிறப்பித்திருக்கின்ற பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் திரையுலகத்துடைய நண்பர்களுக்கும் எங்களது குளோபல் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் சார்பாகவும் எங்களது பட தயாரிப்பு பேயக்கானம் டீம் குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை பணிவுடன் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அனைவருக்கும் வணக்கம், நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.